ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்றைக்கு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேக வேணாங்க, 1 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், இது 1 நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுடுங்க. இந்த தண்ணியிலே அந்த காலிஃப்ளவர் 2 நிமிஷம் போல் இருக்கட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவர் இந்த சூடான தண்ணியிலே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை மட்டும் தண்ணி எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் 5-6 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 அன்னாசிப்பூ, 1 பிரியாணி இலை, 5-6 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்ததும் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஆற வச்சிடலாம். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. 3லேருந்து 5 நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இது நல்லா கொதி வந்து சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்ச காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இது 10 நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான கிரேவி ரெடிங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.